अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் எல்லாத்துலேயுமே பிழை இருக்கும். 100 ஜாதகம் பார்த்தோன்னா ஒரு 80 ஜாதகங்களில் பிழை இருக்கும். 4.5னா 4.5க்கு பறிக்கவே மாட்டீங்க. 1 4:28 இருக்கும், இல்லை 4:31 இருக்கும். இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பொதுவாக இருந்துகிட்ருக்கும். ஸோ அதை வச்சு ஜாதகம் மாறுமான்னு கேட்டால் எவ்ரி 50 செகண்ட்ஸ் 48லேருந்து 50 செகண்டுக்குள்ளே கண்டிப்பாக ஜாதகம் மாறக்கூடிய பிராப்தம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வச்சு நிர்ணயம் பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக உண்டு. இது என்ன எக்ஸாம்பிள் பார்த்தா பர்த் டைமில் பார்க்கும்போது 2 குழந்தைகள் ட்வின்ஸ் பிறந்திருக்கோம்ல, அதுதான் எவிடன்ஸ். அதனால் பொதுவாக ராசியாதிபதி, லக்னாதிபதி, அப்புறம் மாரகாதிபதி இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த வருஷம் பிறந்த அத்தனை பேருக்கும் இருக்கும். இப்போ சூரியன் ஒரு இடத்துல நீச்சம் பெறார் ஐப்பசி மாதத்துலனா அந்த மாதம் ஃபுல்லாக சூரியன் நீச்சம். அப்போ எல்லாருக்குமே அப்பானால பிரச்சனையாக கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, டைமை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். ஐப்பசி மாதத்தில் நிறையா விஷயங்கள் நம்ம சொன்னது நடந்தது. அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்தீங்க. எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சரி, ஒவ்வொரு ஃபோன் கால்லையும் சரி, நேரடியாக என்ன சில இடங்களில் பார்க்கும்பொழுதும் அதை ரொம்ப ஒரு மிகப்படுத்தி பேசிகிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் நான் எல்லாருக்கும் ஒரு நன்றியும் பெரிய ஒரு ஆனந்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்திற்கான பலன்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நவம்பர் மாதம் எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்க போகிறது, 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, கடகத்தில் குரு உச்சமாக உட்காந்துருக்கிறது 15 நாளைக்கு. அதுக்கப்புறம் குரு அந்த இடத்துலேருந்து வக்கரமாகிறார். சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் ஐப்பசி மாதமாக இருக்கிறதுனால சூரியன் துலாத்தில் உட்காந்துருப்பார். செவ்வாய் புதன் ரெண்டும் விருச்சிகத்தில் உட்காந்துருக்கு. சூரியன் சுக்கிரனும் சேர்ந்து துலாத்தில் உட்காந்துருக்கிறது. அதுக்கப்புறம் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் உட்காந்துருக்கக்கூடிய இந்த நிலைமைகளில் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் எவ்ரி 2.5 days there is a சேஞ்சுங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கு. ஸோ பேசிக்கலாக பார்க்கும்பொழுது இந்த ஒரு மாதம் எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதுனா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுங்க. ஒரிஜினலாக உங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் பட்சத்தில், இல்லை சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் எந்தெந்த இடங்களில் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறேன். அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது. மீனத்தில், விருச்சிகத்தில், கடகத்தில் ஒரு வேளை குரு இருந்தாலோ வக்கரமாக இருந்தாலோ அல்லது மகரத்துலேயும் வக்கரமாக இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி சனியும் சரி, கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ மீனத்துலேயோ மகரத்துலேயோ ஒரு வேளை உங்களுடைய சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லதாக நடக்கும், கெட்டதே நடக்காது. ரெண்டாக பிரிச்சிடலாம். நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன்கள், நவம்பர் 15க்கு அப்புறம் கம்ப்ளீட்லி ஒரு சேஞ்ச் கொடுக்கக்கூடிய பலன்கள். ஒருவேளை யாருக்கும் ஜாதகத்தில் வக்கரமாக எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா 16ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு கோல்டன் ஈரா, கோல்டன் டைம்னு சொல்லலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குன்னு கேட்டால், வக்கரமாக இல்லாத கிரகங்கள் ஒரு வேளை இருக்கும் பட்சத்தில் விருச்சிகம், கடகம், மகரம், அதுக்கப்புறம் மீனம், இவங்களுக்கெல்லாம் செம்ம டைமிங், அருமையாக இருக்குது. சரியா? ஒருவேளை உங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் பட்சத்தில், சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் யார் யாருக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இவங்களுக்கெல்லாம் செமையாக இருக்கும். ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கிட்டத்தட்ட 4 ராசி ஒரே மாதிரி தான் வரும். அதனால் பெருசாக பாதிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, மெயினாக சிம்மம், மேஷம், அதுக்கப்புறம் தனுசு, இந்த 3 ராசிகளும் சத்த கவனமாக இருக்கணும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், பணவரவுகள், தனலாபங்கள் நன்னா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா, மிதுனம், துலாம், கும்பத்துக்கு நல்ல பணம் வரும். மகரத்துக்கும் பணம் வரும். பேசிக்கலாக நவம்பர் மாதத்தில் பணமழை கொட்ட போகக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு? கொடுத்த பாக்கி, அரியர் பணம், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விதமான பணம், இதெல்லாம் மெயினாக மிதுனம், துலாம், கும்பம், மகரம் இவாளுக்கெல்லாம் வரப்போகிறது. இன்க்ளூடிங் கடகத்துக்கும் வரும்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வீடு வாங்க போகிறோம் இல்லை நிலம் வாங்க போகிறோம் நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானம் யாருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக விருச்சிகம், கடகம், கன்னி, மீனம், ரிஷபம், மகரம் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடு அமையக்கூடிய பிராப்தம் உண்டு. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து அப்பாடா கொஞ்சமாக நான் வெளியே வரேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு கேட்டால் 100% கன்னி, துலாம், மகரம், கும்பம், ரிஷபம், மிதுனம் இந்த 6 ராசிகளும் கண்டிப்பாக உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை கரெக்டாக செட் ஆகிடும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதத்தில் செம்ம சூடாவீங்க, பயங்கர டென்ஷன், அடி போலி பயங்கரமான கோபம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை யாருக்குன்னா விருச்சிகத்துக்கு. விருச்சிகம், கடகம், அதே மாதிரி ரிஷபம், மீனம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் பொத்துண்டு வரும். ஏன்னா வேணுன்னே டென்ஷன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஒரு ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம பார்க்கலாம். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நவம்பர் மாதம் ஓரளவுக்கு ஆட்டங்காட்டுன்னு சொல்லலாம். அஷ்டமத்தில், அதாவது 8ஆம் இடம்னா அஷ்டமம், அதில் சூரியனும் சரி செவ்வாயும் ரெண்டும் சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய இந்த நிலைமைகளில் ஒரு பார்ட் ஆஃப் அ டைம் புதன் வந்து வக்கரமாகி வெளியே போவார். முதல் 15 டேஸ் பெருசாக ஒன்றும் ப்ரெஷர் இருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 15 டேஸ் வந்து கொஞ்சம் அதிகமான, அதாவது சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிற மாதிரி வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்தாலும் சண்டை போட்டு தான் ஒரு விஷயத்தை முடிக்கிற மாதிரி வரும். அஷ்டமம்னா சண்டை, சச்சரவு, பிரச்சனை, வாக்குவாதம், நிறைய போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில இடங்களில் சர்ஜரி, வீட்டில் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு சர்ஜரி நடக்கிறதுக்கான ஸ்தானம், இல்லை உடல்நிலைகளில் போட்டு பயங்கரமாக வாட்டி எடுக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். மெயினாக கண் சம்மந்தப்பட்ட உபாதைகள், முகம் சம்மந்தப்பட்ட உபாதைகள், அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் மெயினாக என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம இறுக்கி பிடிக்கணுன்னா சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண வைக்கக்கூடிய நிலைமைகளில் மேஷம் இருக்கீங்க. ஒரு போலீஸ்காரன் மாதிரி இருப்பீங்க, தப்பு பண்ணால் தட்டி கேட்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக நடந்துட்டுருக்கும். இதில் பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா குரு 16ஆம் தேதி வரைக்கும் போய் 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார், அதுக்கப்புறம் வக்கரம் அடைகிறார். கண்டிப்பாக வீடு அமையும், நல்லா அமையும். மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் பக்கத்தில், இல்லைன்னா இராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் பக்கத்தில், இல்லைன்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கும், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி இடங்கள், இல்லைன்னா மிலிட்ரி குடவுன், வேர்ஹவுஸ், பெரிய பெரிய வேர்ஹவுஸ், இந்த மாதிரி இடம் பக்கத்தில் உங்களுக்கு வீடு அமையக்கூடிய பிராப்தம் அமோகமாக இருக்குது. கண்டிப்பாக சூடேறும், பயங்கர கோபம், பயங்கர டென்ஷனுங்கிற மாதிரி இந்த மாதம் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக சொல்லக்கூடியது 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய குரு. எல்லா விஷயமே வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாகிடும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே ஃபுட்பால் மாதிரி விளையாடுவோம். சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் 5 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி. அதை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. நிறையா பேருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத பஞ்சாயத்துகள் நமக்கு சாதகமாக முடிகிறது. சில இடங்களில் சண்டை போட்டு காரியத்தை முடிக்கிறது. மெயினாக நிலப்புறன்கள் சார்ந்த, அண்ணன் தம்பி சார்ந்த டிஸ்பியூட்ஸை வந்து உட்காந்து பேசி முடிக்கிற மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு ஜோனை வர உங்களுக்கு கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். மெயினாக பெண்கள் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும். குடுக்கல் வாங்கலெல்லாம் கொஞ்சம் யாரையும் நம்பி பணம் கொடுத்தோன்னா வராது, அது மெயினாக பார்த்துக்கணும். புதுசாக வங்கி கணக்கு தொடங்கக்கூடிய பிராப்தம் நிச்சயமாக இருக்கிறது. நிறைய பேர் புது நிலம் வாங்குறது, புதுசாக ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஏதாவது வாங்குறது, சில பேர் வந்து ஆடு மாடுகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நிறையா பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை மனசில் திருப்தி இல்லாத இருக்கக்கூடிய நிலைமைகள் நவம்பர் மாதம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு போகிறது, முருகனை வழிபாடு பண்ணுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை மத்தியானம் சாப்பிடாதீங்க. அஷ்டமத்தில் வேலை செய்யும்போது அஷ்டமம் நமக்கு கடுமையான வலி வேதனைகளை கொடுக்கும் என்ற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது. மத்தியான நேரம் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி நிறையா மோர் எடுத்துக்கோங்க. மோர் எந்த இடத்துக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உடம்பு ஹீட் ஆகாது. சில பேருக்கு என்னென்னா மறைமுகமாக சின்ன சின்ன கட்டிலாம் வரும், ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாகிறதுனால. அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிறது நல்லது. பட் சேம் டைம் அந்த சண்டை வரம்புக்குள்ளே இருக்கணுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. மாணவ மாணவிகளுக்கு நல்லாயிருக்கு, இல்லத்தரசிகளுக்கு நல்லாயிருக்கு. வியாபாரத்தில் புதிய நுட்பங்கள், புதிய ஒரு பிரான்ச்சு, புதிய மேனுஃபேக்சரிங் செக்டர் ஒன்று தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்றாடமாக செய்யக்கூடிய வியாபாரத்தில் சின்ன சின்ன தயக்கங்கள், சின்ன சின்ன பணம்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. வேறு இன்னும் பெருசாக பாதிப்பு கொடுக்குற மாதிரி ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமிமலை முருகன் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.